வெல்கம் டு கககபோ யூடியூப் சேனல். இன்னைக்கு நாம ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் பேச போறோம். நம்ம நாட்டில் கடந்த சில வருடங்களா குழந்தைகள் பாலியல் வன்புணர்வு அதிகமாயிட்டே போகுது. இந்த கயவர்களை எப்படி அடையாளம் காண்றது, நம்ம குழந்தைங்களை எப்படி காப்பாத்துறதுன்னு சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க கண்டென்ட்குள்ள போலாம். மறதி ஒரு தேசிய வியாதி. 2 வாரத்துக்கு முன்னாடி ஜூன் 30 புதுக்கோட்டையில 7 வயசு சிறுமிய பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை செஞ்சான் ஒருத்தன். அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி சென்னையில 4 வயசு சிறுமிக்கும் இதே நிலைமை தான். அதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி ஜூன் 24 ஈரோட்ல 15 வயசு சிறுமி 56 வயசு ஆளால கர்ப்பம். அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி பெரம்பலூர்ல 12 வயசு சிறுமிய 54 வயசு ஆளு சில்மிஷம். அதுக்கு 4 நாள் முன்னாடி பாளையத்துல 12 வயசு சிறுமிக்கும் அதே கொடுமை தான். ஜூன் 15 வேலூர்ல 15 வயசு சிறுமி பாலியல் வன்கொடுமை. ஜூன் 8 சிதம்பரத்துல மனநலம் பாதிச்ச 16 வயசு சிறுமிய பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை. ஜூன் 6 கடலூர்ல 6 வயசு சிறுமி. ஜூன் 5 4 3 2 மே ஏப்ரல் மார்ச்னு சொல்லி ஒவ்வொரு நாள் இந்த வீடியோவை நாங்கள் தள்ளி போட போட ஒவ்வொரு கேஸாக பதிஞ்சுக்கிட்டே தான் வருது. இவ்வளோ கொடூரமான கேசஸை டெய்லி படிச்சு ஒரு சாதாரண கேஸா சாதாரண செய்தியா கடந்து வர அளவுக்கு நம்ம மாறிட்டோம்ல, அதுக்கு இந்த தரவுகள் தான் சாட்சி. 2018 வருஷம் நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ ஒரு அறிக்கை விட்டாங்க. அந்த அறிக்கையின்படி 2018 வருஷம் மட்டும் கிட்டத்தட்ட 21,605 சிறுவர் சிறுமிகள் பாலியல் தொல்லைக்கு ஆளாயிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஞாபகம் இருக்கட்டும், இந்த நம்பர்ஸ் வெறும் பதிவு செய்யப்பட்ட நம்பர்ஸ் மட்டும்தான். அதாவது வெறும் கேஸ் ரிஜிஸ்டர் ஆன கேசஸ் மட்டும்தான். அந்த குழந்தைங்க இன்னும் பலாயிரக்கணக்கான கேசஸ் குழந்தைங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லாமையும், இன்னும் பலாயிரக்கணக்கான கேசஸ் அந்த அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சும் மானம் போயிடும் சொல்லி கேஸ் பதிவு செய்யாம ஊரை காலி பண்ணிட்டு போன நிகழ்வுகள்லாம் இருக்கு. 2007 வருஷமே பிபிசி ஒரு ஆய்வு நடத்தினாங்க. அந்த ஆய்வின்படி இந்தியாவில் கிட்டத்தட்ட 3ல் 2 குழந்தைங்க ஏதோ ஒரு வகையில பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிறாங்க அப்படின்னு ஷாக்கிங்கா ரிப்போர்ட் கொடுத்தாங்க. இதெல்லாம் நம்ம கடந்து வந்துட்டு தான் இருக்கோம். அதெல்லாம் என் குழந்தைக்கு இல்லைங்க, நான் நல்லா பாத்துக்கிறேன், இதெல்லாம் எங்கேயோ ஏதோ ஒரு ஊர்ல நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்க ஊர்ல எத்தனை கேஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இதனால என் குழந்தைகளுக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்றத உங்களால 100% சொல்ல முடியுமா? அப்படின்னா இதை கவனிங்க. இந்த பாதிக்கப்பட்ட 22,000 கேஸ் இருக்கு இல்லையா, இந்த 22,000 கேஸ்ல கிட்டத்தட்ட 90லேருந்து 95% கேசஸ் பாதிக்கப்பட்ட குழந்தைங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாலேயே பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாயிருக்காங்க. ஷாக்கிங்கா இருக்குல்ல? சென்னையில நடந்துச்சு. 17 பேர் ஒரு குழந்தைய பல மாசமா பாலியல் வன்புணர்வு செஞ்சாங்களே, மறந்துட்டீங்களா? அவங்களாம் யாருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? வேற எங்கேயோ வேற எந்த கிரகத்துல இருந்து வந்தவங்களா? இல்ல, அதே குடியிருப்பு வாட்ச்மேன், அதே குடியிருப்பு லிஃப்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லி தான் லிஸ்ட் போயிட்டு இருக்கு. இதை விட கொடுமை என்னன்னா, பல கேஸ்ல அவங்க சொந்தக்காரங்க, மாமா, பெரியப்பா, சித்தப்பான் லிஸ்ட் போகுது. இதை விட மோசம் என்னன்னா, இன்னும் சில கேசஸ்ல சொந்த குடும்பத்தினரு. கேட்கவே உடம்பும் மனசும் கூசுதுல. உண்மை அப்படிதாங்க இருக்கும். திரும்ப இப்ப அதே கேள்வி கேட்கிறேன், நம்ம வீட்டு குழந்தைங்க சேஃபா இருக்காங்க, இந்த மாதிரி ஆளுங்க நம்மளை சுத்தி இல்லை அப்படின்னு உங்களால கண்டிப்பா சொல்ல முடியுமா? நாம வாழ்ந்துட்டு இருக்க இந்த உலகத்துல ஒவ்வொரு நல்லவனுக்குள்ளேயும் ஒரு கெட்டவன் இருக்கான். இதை உங்களை பயமுறுத்த சொல்லல. இந்த வீடியோவோட நோக்கமே தூங்கிட்டு இருக்க உங்களை தட்டி எழுப்புறது தான். இந்த காமுக மிருகர்களை தடுக்க முடியுமா முடியாதான்றதெல்லாம் எங்களுக்கு தெரியல. ஆனா எப்படி இவங்கள்ட்ட இருந்து நம்ம குழந்தைங்களை காப்பாற்றணும், இந்த மாதிரி ஆளுங்களை பார்த்தா எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னு சில டிப்ஸ் இருக்கு. அதை தான் நாங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறோம். முதல்ல உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் உள்ள புரிதல். எவ்வளோ நேரம் ஒதுக்கி உங்க குட்டீஸ்ட பேசுறீங்களோ அவ்வளோ தூரம் குழந்தைங்க உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. இன்னைக்கு எங்க போனேன், யார் கூட போனேன், யாராவது பேசினாங்களா, ஏதாவது வாங்கி கொடுத்தாங்களா, என்ன வாங்கி கொடுத்தாங்க, உன்னை தூக்குனாங்களா, எப்படி தூக்குனாங்க, முத்தம் கொடுத்தாங்களா, இப்படி கேஷுவலா பேசுங்க. முதல்ல டெய்லி என்ன நடந்துச்சுன்றத குழந்தைங்க உங்கள்கிட்ட ஷேர் பண்றத என்கரேஜ் பண்ணுங்க. அவங்களுக்கு வரையறை சொல்லி கொடுங்க, அவங்களுக்கு பவுண்டரி சொல்லி கொடுங்க. யாரா இருந்தாலும், எவ்வளோ பெரிய சொந்தமா இருந்தாலும், எவ்வளோ நெருக்கமான உறவினரா இருந்தாலும் அவங்கள தொட்டு பேசினா உடனடியா உங்கள்கிட்ட வந்து தெரிவிக்கணுன்றத அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. குழந்தைங்க எந்த விஷயமா இருந்தாலும் உங்கள்கிட்ட பேசலான்ற நம்பிக்கை கொடுங்க. அதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், குழந்தைங்க மேல நீங்க கொடுக்குற மதிப்பு. உங்க குழந்தையும் யாரோ ஒரு தெரிஞ்ச நம்பரும் உங்க வீட்டில் இருக்காங்கன்னு வைங்க. நீ சொல்றத நான் நம்ப மாட்டேன், அந்த அங்கிள் சொல்றதோ அந்த ஆன்டி சொல்றதா நான் நம்புவேன் அப்படின்னு நீங்க சொல்ற சாதாரண விஷயம் குழந்தைங்களுக்கு மிகப்பெரிய அளவுல உளவியல் பாதிப்பை ஏற்படுத்தும். நம்ம சொல்றதை நம்ம அம்மா நம்ப மாட்டாங்க, யாராவது பெரியவங்க சொன்னாதான் நம்புவாங்க அப்படின்னு குழந்தைங்க ஸ்ட்ராங்கா நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இங்கிலாந்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு பெண்ணுக்கு 3 குழந்தைங்க இருந்தாங்க. அவங்கள்ட்ட கணவன் கூட இல்லை. அதனால அந்த குடும்பத்தை அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தர் நல்லா பார்த்துக்கிட்டாரு. 3 குழந்தைங்களையும் நல்லா படிக்க வச்சாரு, சாக்லேட்ஸ் வாங்கி கொடுத்தாரு, கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுத்தாரு, அந்த பெண்ணுக்கு தேவையான ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருந்தாரு.
ஒரு நாள் போலீஸ்காரர் ஒருத்தர் அந்த பெண்ணிட்ட வந்து, உங்க ஃப்ரெண்டு உங்க குழந்தைய பாலியல் துன்புறுத்தல் பண்ணிட்டு இருக்காரு, அதனால நாங்க அவரை அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. செம ஷாக் அந்த அம்மாவுக்கு. ஒண்ணுமே புரியல. கத்துனாங்க, கூப்பாடு போட்டாங்க. இது மாதிரி நடக்க வாய்ப்பே இல்லை, அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, இதுவரையும் எங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணியிருக்காருன்னு சொன்னாங்க. ஆனா உண்மையில என்ன நடந்துச்சுன்னா, அந்த காமுக மிருகம் அந்த குழந்தைங்களை பல வருஷமா பாலியல் துன்புறுத்தல் செஞ்சுக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பாதிக்கப்பட்ட அந்த என்டையர் குடும்பமே ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்க ரெக்கவர் ஆகிறதுக்கே பல வருஷங்கள் ஆச்சு. இந்த மாதிரி குழந்தைகளை பாலியல் ரீதியா பார்க்குற இந்த காமுக மிருகர்களை பெடோஃபைல்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இவங்களுக்குன்னு சில அணுகுமுறை இருக்கு. எப்படி ஒரு நரி என்னென்ன ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணி ஒரு இறைய வேட்டையாடுதோ அதே மாதிரி இவங்களும் குழந்தைகளை வேட்டையாடுறாங்க. அந்த அணுகுமுறையில மிக முக்கியமான ஒரு விஷயம் குழந்தைகளை க்ரூமிங் பண்றது. அதாவது தன்னுடைய இச்சைக்கு எப்படி படிய வைக்கிறதுன்னு ஒரு ட்ரிக் பண்றது. அதுல ஃபர்ஸ்ட் பெற்றோரோட நம்பிக்கையை பெறுறது. இவங்க எல்லாமே நம்மளை சுத்தி தான் இருக்காங்க. நம்மளோட நம்பிக்கையை பெறுறதுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க. உங்க குழந்தைங்களுக்கு சாக்லேட்ஸ் வாங்கி கொடுப்பாங்க, கிஃப்ட் வாங்கி கொடுப்பாங்க, உங்க முன்னாடியே தூக்குவாங்க, கொஞ்சுவாங்க, மடியில உட்கார வைப்பாங்க, கிச்சு கிச்சு மூட்டுவாங்க. இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம் தானே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சாதாரணமா பார்க்குற காலகட்டத்தெல்லாம் நம்ம தாண்டிட்டோம். இந்த சாதாரண விஷயங்களை சரியா கவனிக்காம விடுறதால தான் மிகப்பெரிய இழப்புகளை நாம சந்திக்க நேரிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், குழந்தைங்க தானா ஒருத்தவங்க மடியில உட்காரவே மாட்டாங்க. அப்படியே உட்கார்ந்தாலும் கண்ணியமான ஒருத்தர் அந்த குழந்தைங்களோட பொசிஷனை மாத்தி உட்கார வைப்பார். இதுவே ஒரு பெடோஃபைலா இருந்தா தன்னுடைய பாகங்கள் அந்த குழந்தைங்கள படுற மாதிரி தான் உட்கார வைப்பாங்க. இந்த விஷயம் பல்வேறு ஆய்வு அறிக்கையின்படி எல்லா பெடோஃபைல்ஸுக்கும் ஒத்து போகுது. அடுத்து, குழந்தைங்களை தன் வசியப்படுத்துறது. குழந்தைகிட்ட போயிட்டு அம்மா கிட்ட சொல்லாத, இது நாம 2 பேரும் விளையாடுற விளையாட்டு, நீ பண்றத உங்க வீட்டுல சொல்லிடுவேன்னு சொல்லி குழந்தைங்க ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தா கூட அதை பாயிண்ட் அவுட் பண்ணி, உன்னை உங்க வீட்டுல நான் சொல்லி கொடுத்துருவேன், நான் சொல்றதை நம்புவாங்களா இல்ல நீ சொல்றதை நம்புவாங்களான்னு குழந்தைங்களை ட்ரிக் பண்ணுவாங்க. இந்த இடத்துல குழந்தைங்களும் நம்ம சொல்றத நம்ம வீட்டுல நம்ப மாட்டாங்க, அவங்க சொல்றதான் நம்புவாங்கன்னு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டு இருந்துச்சுன்னா அவங்க சொல்றதை அப்படியே கேட்பாங்க. நினைச்சு பாருங்க, 6 வயசு 7 வயசு 8 வயசு சிறுவனுக்கு என்ன தெரியும்? தவறுகள் நம் கண் முன்னே தான் திட்டமிடப்படுகிறது. நாம் நம்பும் மனிதர்களாலே ஏமாற்றப்படுகிறோம். கள்ளங்கபடமற்ற உள்ளங்கள் நெஞ்சில் நஞ்சு படியும் முன்பு நம்பும் மனிதரனுள் நாகமும் உண்டு என்பதை உணர்ந்து ஊட்டுங்கள் உங்கள் செல்லங்களுக்கு. டெய்லி நியூஸ் பேப்பர்ல இது மாதிரி செய்தி வருதுன்னு அதை யதார்த்தமா எடுத்துக்கிட்டீங்கன்னா, நாளைக்கு நமக்கு நடந்தாலும் யதார்த்தமா தான் செய்தித்தாள்ல மற்றவங்க படிப்பாங்க. நாங்க குறிப்பிட்டது இல்லாம வேற ஏதாவது பிஹேவியர் ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு, இல்ல இவங்க பண்றது தப்பு மாதிரி எனக்கு லைட்டா தோணுது அப்படின்னு சின்ன சந்தேகம் உங்களுக்கு எழுந்தா கூட, அவங்க யாரா இருந்தாலும் எந்த பந்தமா இருந்தாலும் உடனடியா எதிர்த்து கேள்வி கேளுங்க. உண்மையான வஞ்சகம் இல்லா எந்த மனிதனும் இதுக்கு கோபப்பட மாட்டான். உங்களுக்கு ஆங்கிலம் புரிஞ்சதுன்னா கீழே சில ரெஃபரன்சஸ் நாங்க கொடுக்குறோம், அதையும் போய் பாருங்க. கட்டாயமா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ்வலா இந்த சேனல்ல எதையுமே ஷேர் பண்ணுங்கன்னு நாங்க சொன்னது கிடையாது. ஆனா இந்த விஷயத்தை பொறுத்தவரை உங்களுக்கு எத்தனை பெற்றோர் தெரியுமோ அத்தனை பேருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ ஏதோ ஒரு மூலையில இருக்க ஒரு பெற்றோரை விழிப்படைய செய்யலாம், எங்கேயோ மாட்டிட்டு இருக்க ஒரு குழந்தையை கூட காப்பாற்றலாம். நன்றி. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரிஞ்சிருந்தா தலைவர் சொல்ற மாதிரி கருத்துக்களை மிக கச்சிதமாக கவுகிறீர் போங்கள்.